ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த சீரியலை பற்றி. உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டேன். இப்படி சொதப்புறானுங்களேயா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. எப்படிங்க டாக்டர் கத்தி குத்து பட்டாங்க, அவங்களையும் ஆள் அட்ரஸே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. செத்து போயிட்டு தான் முடிச்சிட்டாங்களா என்னன்ட்டு. இன்னொரு பக்கம் அடிப்பட்ட முத்தழகு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. 3 வருஷம், அதாவது பூமியை கல்யாணம் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு நடந்தது எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மறுபடியும் முத்தழகு வந்து பாவாடை தாவணியில் அந்த கருப்பு மணியெல்லாம் போட்டுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரீல்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டோடு எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஆனால் பூமியோட வீடு தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமியோட வீட்டுக்கு போகிறாங்க போல இருக்குது. இங்கே பூமி வந்து இவங்களோட பார்வையில் எப்படி இருப்பாங்கன்னா, பூமியோட மனைவி வந்து அஞ்சலியோட குழந்தை அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே ஒரு விஷயங்களும் வந்து பூமிக்கும் இவங்களுக்கும் நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி அப்படி தான் வந்து நினைவை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மையை சொன்னாலும் அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரியும் டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னடா இப்படி காமெடி பண்ணுறீங்க சீரியலை வச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்னும் எப்படியும் 1 வருஷத்துக்கு இழுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து சீரியல் இப்படி மூவ் ஆகுது. கண்டிப்பாக ஒரு பக்கம் எரிச்சலாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் பேச்சு அம்மா அப்படியே டோட்டலாக மாறிட்டாங்க. என்ன தன்னோட மகனோட வாரிசு இல்லைன்னு மகன் சொல்கிறாரு. அதுவும் நம்புகிறாங்க. மகனோட வாரிசாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை மேலே அப்படி ஒரு அன்பு. அந்த குழந்தை இல்லாமல் அவங்க உயிரே போகிற அளவுக்கு நடக்குது. என்னடா சீரியல் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. முத்தழகுக்கு பழைய நினைவு வந்து இவங்க சேர்ந்து உண்மையிலேயே பயங்கர ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்கு தான். இன்னும் ரொம்ப நாளைக்கு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீரியல். உண்மை தெரிஞ்சும் வேலைக்காகாமல் போயிடுச்சு. ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காங்க. எப்போங்க முடிப்பீங்க இந்த சீரியலை அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன? இப்போ போகிறத ட்ராக்கை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.